வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷம். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதிய அரசியலமைப்பு திருத்தங்களை எமது ஆட்சி காலத்துக்குள் நடைமுறைப்படுத்துவோம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதி. கம்போடியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான மோதல் நிலைமைகள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் ஆழ்ந்த கவலை. கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் உலக வங்கியின் திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் 3100 பாடசாலைகளை மூடுவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணி குற்றச்சாட்டு. செம்மணியில் வெளியாகியுள்ள எலும்புக்கூடுகள் ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் புதைக்கப்பட்டவர்களின் உடலங்களே என்று செல்வராசா கஜேந்திரன் சுட்டிக்காட்டு. ஜனாதிபதியின் உருவமும் தேசிய மக்கள் சக்தியின் சின்னமும் பதிக்கப்பட்டிருந்த காரில் இடம்பெற்ற கடத்தல், இருவர் கைது. இனி விரிவான செய்திகள். புதிய அரசியலமைப்பு திருத்தங்களை எமது ஆட்சி காலத்திற்குள் நடைமுறைப்படுத்துவோம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவரது தொடர்ச்சியான உரையில் நாட்டிற்கே உரிய மக்களுக்கு ஏற்ற ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணி அவசியமானதாகும். அது நாட்டின் அடிப்படை சட்டமாக அமைவதால் எந்த ஒரு அவசரத்திலும் சரியான ஆலோசனை அல்லது நிபுணர்களுடன் கலந்துரையாடாமல் பிரஜைகள் குழுக்களின் பார்வைகளை பெறாமல் செய்யப்பட முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய அரசியல் கட்டமைப்பில் உள்ள சில கட்டளைகள், சட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகள் மாற்றப்பட வேண்டிய தேவை உள்ளது. இதனையடுத்து அரசாங்கம் புதிய அரசியலமைப்புக்கான ஆரம்ப வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் பரந்தளவில் கலந்துரையாடலுடன் முன்னெடுக்கப்படுவதாகவும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் என்று அனைத்து தரப்பினரின் கருத்துக்களும் மதிக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் அனைத்து சமூகங்களின் விருப்பங்களையும் பிரதிபலிக்கும் இதுவரை உருவாகாத வகையில் ஒரு மக்கள் மைய அரசியல் அமைப்பாக இது அமைய வேண்டும். அதற்காக நிபுணர்களின் ஆலோசனைகளோடு ஆழமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அடிக்கடி திருத்தப்படக்கூடாத வகையில் இது வலுவாக தயாரிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இன்னும் 1 வருடமாகவில்லை. எங்களுக்கு மேலும் 4 வருடங்கள் உள்ளது. எனவே இந்த பணிக்கான தேவையான காலத்தினை எடுத்துக்கொண்டு முழுமையான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக பிரதமர் தெரிவித்திருந்தார். கம்போடியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான மோதல் நிலைமைகள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் ஆழ்ந்த கவலை அடைவதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த முரண்பாடுகள் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகள், பொதுமக்களின் இடப்பெயர்வு மற்றும் கலாச்சார பாரம்பரியம் வாய்ந்த இடங்களுக்கு ஏற்படும் சேதம் ஆகியவையும் இலங்கையின் கவலையை அதிகரிப்பதாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. அகிம்சை, இரக்கம் மற்றும் அமைதியான சக வாழ்வை முன்னிறுத்தும் புத்தரின் போதனைகள் வழிநடத்தும் இந்த இரு நாடுகளும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது இலங்கையின் எதிர்பார்ப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முரண்பாடுகளை சமாதானமாக மற்றும் உரையாடலின் வாயிலாக தீர்க்கும் நோக்கில் இரு நாடுகளும் தொடக்க கட்ட ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் இலங்கை அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் உலக வங்கியின் திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் 3100 பாடசாலைகளை மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக மக்கள் போராட்ட கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் துமிந்த நாகமுவ தெரிவித்தார். இதே திட்டத்தின் கீழ் தற்போதைய ஜனாதிபதியின் பழைய கல்விக்கூடமான தம்புத்தேகம பாடசாலையும் மூடப்பட இருக்கிறது என்று தமது கட்சிக்கு கிடைத்த தகவலை அவர் உறுதி செய்தார். நுகைக்குடையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய துமிந்த நாகமுவ, கல்வி சீர்திருத்தங்களை பற்றிய விளக்க காட்சியினை தவிர இதுவரை எந்த தனிப்பட்ட அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அரசு விளக்க காட்சி ஒன்றை அடிப்படையாக கொண்டு தேசிய கல்வி முறைமையினையே முழுமையாக மாற்ற முனைகின்றது என்றார். அவர் கடந்த அரசாங்கமும் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் அழுத்தங்களுக்கு அமைவாக கல்வியினை மாற்ற முயற்சித்ததாகவும் நினைவு கூர்ந்திருந்தார். முன்னதாக ரணில் மைத்திரி நல்லாட்சி அரசின் கீழ் அகிலவிராஜ் கல்வி சீர்திருத்தத்துக்கான அடித்தளத்தை அமைத்தார். பின்னர் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் உபாலி சேதார அறிக்கையினையும் கொத்தலாவல சட்டத்தினையும் கொண்டு வந்தது. இவை அனைத்தும் கல்வியை ஒரு பொருளாக மாற்றும் நோக்கத்துடன் புதிய தாராளவாத சந்தைக்கு ஏற்ற பணியாளர்களை உருவாக்கும் முயற்சிகளை நான் பிரதிபலிக்கின்றன. தற்போதைய கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவும் அதே போக்கை பிரதம மந்திரி உலகளாவிய கருத்து என்று வசீகரமான சொல்லாட்சியுடன் மீண்டும் கொண்டு வந்துள்ளதாக அவர் சாடினார். நாடாளுமன்றத்தில் அனுருகுமார திசாநாயக்க 100க்கும் குறைவான மாணவர்களை கொண்டு 3141 பாடசாலைகள் குறித்து உணர்வு பூர்வமாக உரையாற்றியதாகவும் சில பாடசாலைகள் மூடப்படும், சில இணைக்கப்படும் மற்றும் புதிய பாடசாலைகள் நிறுவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான அறிக்கைகளின் ஆபத்துக்கள் பொதுமக்களால் தெளிவாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றும் இதே போன்ற முன்முயற்சியை முன்பு கருணாசேன கொடித்துவக்கு நாடாளுமன்றத்தில் முன்வைத்ததும் அதற்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியும் போராடியதும் நினைவு கூறினார். அப்போது உருவாக்கப்பட்ட பாடசாலை பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக இருந்து மஹிந்த ஜெயசிங்க இப்போது பாடசாலைகளை மூடுவதற்கான திட்டத்தையே செயல்படுத்த தயாராக இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். அரசாங்கம் புதிய பாடசாலைகள் திறக்கப்படும் என்று கூறுகிறது, ஆனால் அதற்கான நிதி ஒதுக்கீடு எங்கு உள்ளது? புதிய பாடசாலைகள் குறித்து வரும் பேச்சு வெறும் வீண் வாக்குறுதியாகும். உண்மையில் இது ஏற்கனவே உள்ள பாடசாலைகளை மூடுவதற்கான திட்டமே என்று துமிந்த நாகமுவ கண்டனம் வெளியிட்டார்.
செம்மணியில் 100க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் வெளியாகியுள்ளது. இவை இலங்கை ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் சித்திரவதைகளுக்கு உட்பட்டும் வன்கொடுமைகளுக்கு உட்பட்ட பின்னர் கொன்று புதைக்கப்பட்டவர்களின் உடல் எலும்புகள் என்று எந்த சந்தேகமும் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். இன்றைய போராட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், உணவு தடை, மருந்து தடை ஆகியன ஆயுத பொருளாக பயன்படுத்தப்பட்டதும் 1980களுக்கு பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்டதும், குறிப்பாக 1995-96 ஆண்டுகளில் சூரியகதிர் நடவடிக்கையை அடுத்து பெருமளவில் இளைஞர்கள் இல்லாமல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற இனப்படுகொலைகளுக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் உள்ளக விசாரணை முறைகள் மூலம் எந்தவித நீதியும் கிடைக்காது என்பதே தமிழ் மக்களின் உறுதியான நிலைப்பாடாகும். எனவே ஐநா பொது சபையில் தீர்மானம் மூலம் சர்வதேச விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2012ஆம் ஆண்டிலிருந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் முழுமையான விசாரணையை கொண்டு வராததால் 15 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை என்றும், இனப்படுகொலை செய்தவர்களிடமே பொறுப்பை ஒப்படைக்கும் ஐநாவின் அணுகுமுறை ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போது செம்மணி விவகாரத்தில் ஜனாதிபதியிடம் உள்ளக விசாரணை கோரப்படுவதை கண்டித்த கஜேந்திரன் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார். பக்கசார்பற்ற முழுமையான சர்வதேச விசாரணை மட்டுமே நியாயத்தினை வழங்கும். இது தொடர்பான உறுதியான தீர்மானம் ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும், 15 வருடங்களாக தோல்வியடைந்த மனித உரிமை பேரவை முயற்சிகள் ஐநா செயலாளர் பொறுப்புடன் கவனிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்த முன்பணி மனுவை நிராகரித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மீள பரிசீலனை செய்யுமாறு அவர் தாக்கல் செய்த மனு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கிரிந்த கடல் தொழில் துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டம் கொரிய நிறுவனத்திற்கு தாராளமாக வழங்கப்பட்டதாகவும், இதன் மூலம் அரசுக்கு 2.6 மில்லியன் ரூபாய் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டதாகவும் கூறப்படும் வழக்கில் கடந்த 11ஆம் தேதி கொழும்பு மேலதிக நீதிவான் ஹர்ஷன ஹேகுனுவல ராஜித சேனாரத்னவை கைது செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பாக கைது நடவடிக்கையை தடுக்குமாறு கூறி அவர் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்பணி மனு தாக்கல் செய்தார். ஆனால் அந்த மனு கடந்த 18ஆம் தேதி நீதிவான் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த தீர்ப்பை மீள பரிசீலனை செய்து தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கூறி ராஜித சேனாரத்ன மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு நேற்று மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திகா காலிகவம்சம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் ராஜித சேனாரத்ன தரப்பில் சட்டத்தரணி விளக்கம் அளிக்கையில் பிணை மனுவை நிராகரித்த பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி அந்த தீர்ப்புக்கு ஆதாரமான சாட்சியங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இதனை கருத்தில் கொண்டு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திகா காலிகவம்ச நீதிவான் தரப்பில் தொடர்பான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டதோடு மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். போலி ஆவணங்கள் தயாரித்து சொத்துக்களை குத்தகை அடிப்படையில் வழங்கி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கல்கிசை நீதவான் ஏடி சத்ரிகா டி சில்வா கொழும்பு மோசடி விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் கடுவலை மேயர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோருக்கு எதிராக வழங்கப்பட்டுள்ளது. வழக்கை முன்னெடுத்த பிரதிவாதிகள் தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன இந்த வழக்கோடு தொடர்புடைய 35 ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். இதற்கமைய இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக நீதவான் அறிவித்துள்ளார். இதேவேளை புத்தளம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் கிகானை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சிலாபம் நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜகத் சம்பந்தவின் வீட்டிற்கு சேதம் விளைவித்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தவறியதற்காகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்றிருந்ததால் நீதிமன்றத்திற்கு வர முடியவில்லை என்று அஜித் கிகான் விளக்கம் வழங்கியிருந்தாலும் நீதிமன்றம் அவரை கைது செய்து ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதியின் உருவமும் தேசிய மக்கள் சக்தியின் சின்னமும் பதிக்கப்பட்டிருந்த காரில் இறைச்சிக்காக ஆடு ஒன்றை கொண்டு சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் வெளிப்பண்ண மற்றும் பதுரவிய பகுதியை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த காரை போலீசார் வழிமறைத்து சோதனை செய்த போது அவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்ததாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு முன்னரும் இதே காரை பயன்படுத்தி இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.